கர்த்தரிடம் மகிழ்வு கூறுவதாக. இந்த காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாய் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கண்கள் மூடி தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிப்போமா. தகப்பனே, இந்த நாளில் நீங்கள் என்னோட என்ன பேச வேண்டும் என்று சொல்லி தகப்பனே, நீங்கள் தகப்பனே நீ பேச சுத்தம் வைத்திருக்கிறீங்களோ அப்பனே என்னோடு பேசுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் கண்களை மூடி தகப்பனே நீர் எங்களை நடத்துங்க அப்பா, நீங்களை பலப்படுத்துங்க அப்பா, நீங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேட்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதியும் கனமும் தகப்பனே உமக்கு ஒருவருக்குரியது ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே வல்லாக துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிற்பதும் நிலைப்பதும் இனிமேல் நடப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். நிற்பதும் நிலைப்பதும் இனிமேல் நடப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம், நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே. கிருபையில நல்ல தகப்பனே, இந்த கால தினத்துல தகப்பனே உங்களோட வார்த்தை கேட்கும்படியாய் கூடி வந்திருக்கிற ஒரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அடியேன் மறுத்து கர்த்தர் நீங்க வெளிப்படும்படியான ஜெபிக்கிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட உங்களோட என்ன நான் பேச வேண்டும் என்று சொல்லி 8 தினத்திலே தேவ சமூகத்திலே காத்திருந்த போது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். இந்த வார்த்தையை நான் தியானித்த போது கர்த்தர் அந்த வார்த்தையை தியானிக்கும் போதே என்னுடைய சரீரத்துல ஒரு பலவீனம் தாங்கிறது. அந்த பலவீனத்துல கர்த்தருடைய பலன் எனக்கு பூர்ணமாய் விளங்க நிமித்தமாய் இந்த நாளில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை தெளிவாய் சொல்லும்படியான ஒரு வைராக்கியத்தை ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தந்தபடியால் கர்த்தர் நான் சோதரிக்கிறேன். எடுத்தவர் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். 2 கொரிந்தியர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் வாசிக்கிறேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். அல்லேலூயா. இந்த நாளில் கூட என் கிருபை உனக்கு போதும் என்கிற தலைப்பிலே உங்களோடு பேசும்படியாய் நான் வாஞ்சிக்கிறேன். நேற்று கால தினத்திலிருந்தே இந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருந்த போது எனக்கு சரியான ஒரு தலைவலியாய் இருந்தது. ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் செபித்த போது தகப்பனே இந்த பாரங்கள் எல்லாம் என்னை விட்டு மாற்றுங்க என்று சொல்லி நான் தேவ சமூகத்தில் செபித்த போது கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். இந்த நாளிலே அந்த சாட்சியோடு கூட தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியான கிருபையை அடியனுக்கு பாராட்டுகளை கர்த்தர் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அவர் கிருபை நமக்கு போதும் என்கிற, என் கிருபை உனக்கு போதும் என்கிற தலைப்பில் உங்களோடு பேசும்படியா நான் வாஞ்சிக்கிறேன். பவுல் ஊழியம் செய்த நாட்களில பவுல் சரீரத்துல ஒரு பலவீனம் இருந்தது. அதை குறித்து அநேகரும் அவர் விண்ணப்பம் பண்ணின போது அந்த விண்ணப்பத்திற்கு அடுத்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அது சொல்லுகிறார். 8ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தடவை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லி அந்த பலவீனம் விளங்கும்படியாக என்னை விட்டு போகும்படியாக 3 தடவை பவுல் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணின போது கர்த்தர் அந்த விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தார். அதுதான் அவர் சொல்லுகிறார், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும்,
பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கிருபை நமக்கு இருக்கும் போது, அவருடைய கிருபை நம்மை தாங்கும் போது, எல்லா பலவீனத்திலும் அவருடைய பலம் நம்மை தாங்கி நடத்துகிறதா இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி 3 தரம் விண்ணப்பம் பண்ணுகிறார். அது என்னை குட்டும் சாத்தானா இருக்குது என்று சொல்லி 3 தரம் அவர் விண்ணப்பம் பண்ணது போது கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில அதுக்கு கொடுத்த ஒரு பதில் தான், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பலன் பூர்ணமா இருக்கும் போது, அவருடைய கிருபை நமக்கு பூர்ணமா இருக்கும் போது, நம்ம எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நடத்துகிறவர் நம்மோடு கூட உண்டு. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சில பலவீனம் வைத்திருப்பார். அந்த பலவீனம் தேவனுக்கு பயன்படும். அவருடைய கிருபையை சார்ந்திருக்கும் போது அவர் நமக்கு பலத்தில் வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஒரு சில பலவீனம் நமக்கு இருக்கும் சரீரத்துல, ஆனாலும் அந்த பலவீனத்திலே கர்த்தருடைய நாம மகிமைக்கின்ற ஒரு கிருபை விளங்கும்படியாக அந்த பலவீனத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். அந்த பலவீனத்திலே தேவனுடைய சமூகத்தை சார்ந்திருக்கும் போது, அவருடைய கிருபையை சார்ந்திருக்கும் போது, கர்த்தர் ஒரு புதிய கிருபையினால், ஒரு புதிய பலத்தினால் நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட உண்டு. அப்படி கிருபையை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ மனிதர்களை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில கிருபைக்கு நம்ம சார்ந்திருப்போம். அவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் சொல்லப்படுகிறது. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் என்று சொல்லி. அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய கிருபை வெளிப்படுது பாருங்க. 38 வருஷம் வியாதியாக இருந்த ஒரு மனிதனுக்கு கர்த்தருடைய கிருபையும் இறக்கும் மண்டலத்தில் வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அவர் பெதஸ்தா என்ற குளத்திற்கு சென்ற போது அங்கே அநேக வியாதி உள்ளவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் பார்க்கிறது. அவர் எப்படி என்றால், அந்த குளத்தின் அருகிலே 38 வருடம் வியாதி உள்ள மனுஷன் அங்கே இருக்கிறார் என்று சொல்லி. அன்பு தேவஜனமே, வியாதியா எத்தனையோ பேரை பார்த்திருப்போம். அவர் மேல் தேவனுடைய கிருபை, அவருடைய தேவனுடைய கிருபையின் கண்கள் அவரை நோக்கி பார்க்கும்படியா நாம் ஜெபிப்பது நம்ம விழுந்த கடமையா இருக்கு. இந்த இடத்துல அந்த யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த 38 வருடம் வியாதி உள்ள மனுஷன் அங்கே இருக்கிறான். யாரையும் கர்த்தர் பார்க்கல. நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த 38 வருடம் வியாதி உள்ள மனுஷனை பார்ப்பதற்கு ஒரே ஒரு காரணம், அவருடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்குது என்று சொல்லி பார்க்கும்போது, அவர் குடும்பத்தினால் வெறுக்கப்பட்டவர், ஒருவரினால் வெறுக்கப்பட்டவர், நண்பர்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தர் தேடி அவர் கிருபையினாலே அவரை தேடி வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பு தேவஜனமே, அந்த 38 வருடம் வியாதி உள்ளவன் பாருங்க, அந்த பெதஸ்தா குளத்திலே கொண்டு போய் கலப்பதற்கு எனக்கு யாரும் உதவி செய்வதற்கு ஆளில்லை என்று சொல்லி தவித்துக் கொண்டிருந்த போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே சென்று அந்த மகன், அந்த 38 வருடம் வியாதி உள்ள மனிதனை கர்த்தர் சுகப்படுத்தினார். எனக்கு விடுதலை இல்லை என்று நினைத்த போது அவனுடைய பலவீனத்தை பார்த்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று சொல்லி கேட்கிறார். அதனுடைய 6வது வசனம் சொல்லப்படுகிறது. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமையா வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் விரும்புகிறாயா என்று கேட்டார். அல்லேலூயா. நாம் பலவீனப்பட்டு இருப்போம், யாரும் நம்ம விசாரிக்கலன்னு சொல்லி நீங்க கவலைப்பட தேவையில்லை. நம்ம விசாரிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீ எத்தனை பலவீனப்பட்டு நீங்க இருந்தாலும் சரி, உங்களை விசாரிக்கும்படியான கிருபை, விசாரிக்கும்படியான ஒரு நல்லவர் இருப்பார் என்றால் அது நாம் ஆராதிக்கிற தேவன் மாத்திரமே. அவன் கேட்டபோது சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டால் இயேசுவின் இரக்கம் அந்த இடத்துல வெளிப்படுகிறது. அதனுடைய 7வது வசனம் சொல்லப்படுகிறது. சொல்கிறான், என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லையே என்று சொல்லி. அவருடைய ஏக்கம் பாருங்க, நான் விரும்புகிறேன், ஆனால் என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லையே என்று சொல்லி அவருடைய ஏக்கத்தை கர்த்தர் பார்த்து, அது 8வது வசனம் 9வது வசனம் சொல்லப்படுகிறது. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசு எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். அந்த வியாதிஸ்தன் தேவன் வைத்த இரக்கமும் கிருபையும் அந்த இடத்துல வெளிப்படுது. அந்த தேவச்சனமே, 38 வருடம் வியாதியில் ஒரு மனுஷன் குளத்துல கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை, தவித்துக் கொண்டிருந்த போது நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கடந்து போனார். எல்லா வியாதிஸ்தர்கள் இருந்தாலும் அந்த 38 வருடம்
குடும்பத்தினால் உறவினால் ஒதுக்கப்பட்டு பலவீனப்பட்டு தள்ளப்பட்டிருந்த ஒரு மனுஷனை பார்க்கிறார். அந்த மனுஷனுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். அந்த இடத்துல அவருடைய கிருபை வெளிப்பட்டது. அவருடைய பலன் பூர்ணமாய் அந்த இடத்துல அந்த மனுஷனுக்கு வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். நம்முடைய தேவன் கிருபையும் பலனையும் பூர்ணமாய் கொடுக்கிறவர். உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தவர். அவர் சும்மா வெறுமையா விடுவதில்லை. அவர் கிருபையை கொடுப்பவர். அது பரிபூர்ணமான கிருபையாய் ஒரு புதிய பலத்தினாலே நம்ம இடைக்கட்டி நடத்துகிற கிருபையாய் கர்த்தர் தருகிறவர். அவர் நம்மோடு கூட உண்டு. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22 சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையை. அவர் காலை தோறும் புதியவைகள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே. இன்று நான் ஜீவனோடு இருப்பது தேவனுடைய மேல் வைத்த கிருபை. இன்று நீங்க ஜீவனோடு கர்த்தரை ஆராதிப்பது அவர்கள் மேல் வைத்த கிருபை மாத்திரமே. கிருபையினாலும் விசுவாசத்துக்கு கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது, அது தேவனுடைய ஈவு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பு தேவச்சனமே, அவருடைய கிருபை வெளிப்பட்டது. அந்த பலவீனத்திலே அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்குகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உன்னதமான பலன் நமக்கு பூர்ணமாய் கிடைக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவஜனங்களுக்கும் கர்த்தருடைய கிருபையும் அந்த பூர்ண பலனும் அந்த உன்னதமான பலன் நமக்கு பூர்ணமாய் கிடைக்கும். அவர் கிருபை இல்லை என்றால் நாம் எங்கோ அழிந்திருப்போம். எதற்கு சொல்ல முடியும்? நாம் ஜீவனோடு இருப்பது அவர் கிருபை மாத்திரமே. நீங்களும் நானும் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. அவர் நம்மேல் வைத்த கிருபை, இரக்கம், தயவு. இன்று நாம் அவர் ஆராதிப்பது நம் தேவன் நம்மேல் வைத்த கிருபை மாத்திரமே. சங்கீதம் 136 சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதம் முழுவதும் அவருடைய கிருபை மாத்திரமே வெளிப்படுத்துகிறது. அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவர் கிருபை என்னென்றும் சொல்லி அவர் கிருபை மாத்திரமே சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு சங்கீதமா இருக்கிறது. நம் காலை தோறும் அவர்கள் புதிய கிருபையிலே தேட வேண்டும். நாம் அனுதினம் செபிக்கிற ஒவ்வொரு நாளும் தகப்பனே, நாம் எங்கே வெளியே சென்றாலும் கடந்து வந்தாலும் கடந்து போனாலும் நாம் திரும்ப வரும் வரை நம்மை பாதுகாத்து நடத்தின அவரது கிருபை மாத்திரமே நாம் செபிக்க வேண்டும். தகப்பனே, நான் ஊருக்கு போகிறேன், கடந்து போகிறேன், கர்த்தாவே உங்களுடைய கிருபை என்னை தாங்கட்டுங்க, உங்களுடைய கிருபை என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி நம்ம செபிக்கும் போது அவருடைய கிருபை நமக்கு தந்து நம்மை பலப்படுத்த தேவன் நம்மோடு கூட உண்டு. 38 வருடம் வியாதியுள்ள மனுஷன் கர்த்தர் சுகப்படுத்தினார். 38 வருடமாய் வியாதியாய் இருந்த மனுஷனை கர்த்தர் பலப்படுத்தி சுகப்படுத்தினார். அதே போல கர்த்தர் நம்மையும் பலப்படுத்துகிற தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. நீங்க தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது, தேவ சமூகத்துல நீங்க ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்துல நீங்க காத்திருக்கும் போது அவர் கிருபையினாலே கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவன். அவர் நம்மோடு கூட. இரண்டாவது ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் பார்ப்போம். தேவன் எப்படி அவரை பலப்படுத்தினார் என்று சொல்லி. அவருக்கு எத்தனையோ பலவீனங்கள் சரீரத்தில் இருந்தாலும் கர்த்தர் அவரை அற்புதமாய் நடத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாசிங்க 2 கொரிந்தியர் நிருபம் அதனுடைய 12ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம் சொல்லப்படுகிறது. யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடியாக 5 தரம் அடிபட்டார் என்று சொல்லி பவுலை குறித்து தான் நாம் பார்க்கிறோம். 2வது தேவ மனிதனுடைய அந்த பலவீனத்திலே கர்த்தருடைய கிருபை எப்படி வெளிப்பட்டது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். பவுல் போல ஒரு பலவீனமான தேவ ஊழியர் யாரும் இல்லை. அவருடைய ஊழியத்தில் அநேக பலவீனம். 5 தரம் அடிபட்டிருக்கிற சரீரத்தில் யூதர்களால் ஒன்று குறைய 40 முறை 5 தரம் அடிபட்டிருக்கிற என்று சொல்லி பாருங்க. சரீரத்தில் எப்படி ஒரு பலவீனம் என்று சொல்லி 5 தரம் அடிபட்டேன் என்று சொல்லி அவர் சரீரத்தில் பவுல் சொல்கிறார். ஆனாலும் அந்த பலவீனத்தை குறித்து பவுல் ஒருபோதும் கலங்கினதில்லை. அந்த பலவீனத்தில் தேவனுக்கென்று வைராக்கியமாக தன் ஊழியத்தை நிறைவேற்றினார். அவர் எழுதின நிருபங்கள் அநேகம். அந்த அடிபட்ட நிலையில, அந்த சிறைச்சாலையில, மற்ற தொழுவத்துல கட்டி அந்த காலை கட்டி இருக்கும்போது கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் ஆடினது பாருங்க. அடிப்பட்டு நிற்கிற அந்த சூழல் கூட பவுல் தன்னோட ஊழியத்தின் நாட்களில வைராக்கியமாய் தேவனுக்கு அந்த ஊழியம் செய்தார். நம்முடைய 12ஆம் வசனம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவின் வல்லமை என்பேல் இருந்தபடியால் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்பேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்?
நம்ம ஊழியத்துக்கு போகும்போது ஒரு அடி விழுந்தாலே அடிச்சிட்டாங்க என்று சொல்லி நம்ம கலங்கி நின்ற போது 1க்கு 40க்கு 1 5 தரம் அடிப்பட்ட பவுல் தன்னுடைய ஊழியத்து நாட்களில சொல்லுகிறார், நான் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்ட வேண்டும் சொல்லி. நான் யாருக்காக பலவீனப்பட்டேன், யாருக்காக நான் பலவீனப்பட்டேன், யாருக்காக அடிபட்டேன்? என் தேவனுக்காய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற மெய்யான தெய்வத்துக்காக நான் அடிக்கப்பட்டேன். அவர் ஊழியத்தின் நிமித்தமாய் நான் துன்பப்பட்டேன். அது எனக்கு மிகவும் சந்தோஷம். அதை குறித்து நான் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறான். அன்பு தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட கிருபைக்குள்ளா இருக்கிறோம்? இது கிருபையின் காலமாய் இருக்கிறது. கர்த்தர் நம்மை நடத்துகிறது கிருபையின் காலமாய். அவர் வரப்போகிறார், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். என் பலவீனத்தில உன் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னவர் அவர் நம்மோடு கூட உண்டு. கடைசியாக நம்ம ஒருவரை பார்ப்போம். அவரும் பலவீனப்பட்டிருந்தார். அவர் பலவீனப்பட்டது எதற்காக என்று சொல்லி தியானிக்கும் போது லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 43வது வசனம், அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். கடைசியாக பார்ப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்கள் முடிந்து சிலுவிலே நமக்காக அடிக்கப்படும் இந்த நேரத்தில் அவர் செபிக்கிற ஒரு செபம் தான் லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 41 நம்ம 40 வாசிக்கும் போது அவருக்கு சேர்ந்த பொழுது அவர் நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி செபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறி தூரம் போய் முழங்கால் படியிட்டு தன்னை ஒப்பு கொள்ளுகிறார் தேவனுடைய சமூகத்துல. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தினான்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகப்படுவது என்று செபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். பாருங்க, தேவனுக்கு ஒரு பலவீனம். அந்த பலவீனத்தில் எதற்காக? உங்களுடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக தன்னுடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்து கல்வாரி சிலுவையில அவர் ரத்தம் சிந்தி நம்ம மீட்கும்படியான அந்த பலவீனத்திலும் கூட கர்த்தர் அவரை பலப்படுத்துகிறார். அந்த பலன் அவருக்கு பூர்ணமாய் வெளிப்பட்டது நமக்காக. கல்வாரி சிலுவையில அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். தேவனுடைய பூர்ணமான பலன் அவரை சிலுவையிலே ஜீவனை ஒப்பு கொடுக்கும்படி பலப்படுத்தினது. ஜெபச்சனமே, நம்முடைய பலவீனங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். தேவ கிருபை நமக்கு பூர்ணமாகும். அவருடைய பலன் நமக்கு இருக்கும்போது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் மிகவும் வியாழப்பட்டு அதிக ஊக்கத்தோடு செபம் பண்ணினார். அவர் வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது என்று சொன்னார். அன்பு தேவச்சனமே, இந்த கால தினத்துல கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். 3 நபர்கள், அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்ட 3 நபர்கள். ஒன்று 38 வருடம் வியாதிக்க மனுஷன், 2வது பவுல், 3வது நாம் ஆராதிக்கிற தேவன். எத்தனை பேருங்க தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுப்பதற்கு தொய்விருக்கும்படியும் ஆளுமை தேவன் நம்முடைய பாவங்களுக்காக அந்த பலவீனப்பட்ட நேரத்தில் தூதன் தோன்றி அவரை பலப்படுத்துகிறார். அந்த பலன் அவருக்கு பூர்ணமாய் கிடைத்தது. தேவனுடைய கிருபை அவருக்கு பூர்ணமாய் கிடைத்த நிமித்தமாக கல்வாரி சிலுவையில கொல்கதா மேட்டிலே கர்த்தர் நமக்காய் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்தான். அன்பு தேவஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய கிருபை போதும். தேவனுடைய பலன் உங்களுக்கு பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். என் கிருபை, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி இந்த கால தினத்துல வாரத்துக்கு முதல் நாளிலே தெய்வ வார்த்தை கேட்கிற உங்கள் அனைவருக்கும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வாக்குத்தத்தம், உன் பலவீனத்திலே என்னுடைய பலம் பூரணமாய் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அவருடைய கிருபையினாலே இம்மட்டும் நம்மை பாதுகாத்து நடத்தினவர். அவர் நம்மை மீண்டுமாய் பாதுகாத்து நடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். எஸ்ஐயா 54:10 சொல்லப்படுகிறது, மலைகள் விளைவினாலும் பருவதங்கள் எழுப்பினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நாம் நிற்பது நெருமூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை மாத்திரமே. அவை காலை தோறும் புதியவை. அதிகாலையில நம் தேவ சமூகத்தில் எழுப்பி செபிக்க வேண்டும். அதிகாலையில தேவ சமூகத்தில் எழுப்பி செபிக்கும் போது அவருடைய கிருபை காலை தோறும் புதியவைகள். அவர் கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு அந்த நாளை தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு மகிழ்ச்சியான நாளை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்ம செபிப்போம். 3 காரியங்களை குறித்து நாம் பார்த்து, கிருபையை குறித்து அந்த கிருபையை பூரணமாய் பெற்றுக்கொண்ட 2 தேவ மனிதர்களும் ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த 3 பேருமே தன்னோட வாழ்க்கையை எப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் அவர்களை பலப்படுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இப்படி பலவீனங்கள் யாராவது இருக்கும் என்று சொல்லலாம். இந்த பலவீனம் குறித்து நீங்க கவலைப்பட தேவையில்லை. அந்த பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கண்கள் கூடிய தேவ சமூகத்திலே நம்ம செபிப்போமா? அவர் நல்லவராய் நன்மை செய்கிறவராய் அவர் பட்டணங்கள் தோறும் சுற்றி அவர் அநேக வியாதியுள்ளவர்களை அவர் கிருபையினாலே ரட்சித்து விடுதலையாக்கி சுகம் கொடுத்து நடத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்பு தேவ ஜனமே, கண்கள் கூடிய தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? 38 வருடம் வியாதியுள்ள மனுஷன், தேவனுடைய கிருபை அவனுக்கு வெளிப்பட்டது. கண்கள் மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? அதற்காக என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். தேவ ஜனமே, நான் பலவீனப்பட்டு இருந்த நேரத்தில் என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி நீங்க கவலைப்பட தேவையில்லை. என் உறவினரால் ஒதுக்கப்பட்டேன், நண்பர்களால் ஒதுக்கப்பட்டேன், குடும்பத்தினால் தள்ளப்பட்டேன், நீங்க கவலைப்பட தேவையில்லை. உங்களை விசாரிக்கிறவர் ஒருவர் உண்டு. அதனால் ஆராதிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுப்போமா? இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். நீங்க எங்க பலவீனமா இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல பலவீனத்தோடு இருக்கிறீங்களோ, இந்த இடத்துல உங்கள் கரங்களை வைத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் பலவீனத்துல அவருடைய கிருபையை கொண்டு உங்களை பலப்படுத்த போகிறார். 38 வருடம் வியாதியுள்ள மனுஷனுடைய இருதயத்தின் ஏக்கம், எனக்கு விடுதலை செய்வதற்கு யாரும் இல்லை, எனக்கு சுகம் கொடுப்பதற்கு யாரும் இல்லை, என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை. ஆனாலும் அவரை தேடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட எடுத்து சொன்ன போது அந்த 38 வருடம் வியாதியுள்ளவன் சுஸ்தமாகி விடுதலை பெற்று கடந்து போனான். பவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அப்போஸ்தலன். ஒரு சரீரத்துல 40 தரம் அடிபட்டு பலவீனத்தோடு இருந்த போது கூட தேவனுக்கு இந்த வைராக்கியமாய் ஊழியம் செய்தவன். வெளித்தாத்தீவுல விஷப்பூச்சி அவரை கடித்த போது கூட ஒவ்வொரு தீங்கும் அணுகாதபடி கர்த்தர் அவனை பாதுகாத்தார், ஊழியத்தை நிறைவேற்றினார். தேவனுக்கு இந்த வைராக்கியமாய் ஊழியம் செய்து தேவநாமத்தை எல்லா ஜனங்களுக்கும் அறிவித்து பெரிய ஒரு விடுதலையை எல்லா ஜனங்களுக்கும் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். 3வதாக நம்முடைய தேவன் பலவீனப்பட்டார். எதற்காக? தேவனுடைய சமூகத்தில் சிந்தித்துக் கொண்டிருந்த போது அவர் பலவீனப்பட்டார். ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். எதற்காக? நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய அக்கிரமங்களை அவர் அவருடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டு பலவீனப்பட்ட போது தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அந்த பலன் அவருக்கு பிதாவினாலே பூர்ணமாய் கொடுக்கப்பட்டது. கல்வாரி சிலுவையிலே நமக்காய் ரத்தம் சிந்த அந்த பலன் விளங்கினது. ஒப்பு கொடுப்போமா? நம்ம பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. நாம் நிற்பது அவருடைய கிருபை. நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை மாத்திரமே.
காலைதோறும் அவைகள் புதியவைகளாக இருக்கிறது. என் கிருபை உனக்கு போகும், என் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நீங்க பலவீனப்பட்ட இந்த நேரத்தில், நீங்க பலவீனப்பட்டு இருக்கிற எந்த நேரத்திலும் சரி, கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடும் போது கர்த்தர் உங்களுக்கு பலப்படுத்தி பாதுகாக்கிறவர். அவர் நம்மோடு கூட கண்கள் முடிந்த வசனத்தில் செபிப்போமா? வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் அளித்த நல்ல பிதாவே, காலத்தில் தகப்பனே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒரு வார்த்தை மூலியமாய் தகப்பனே நீர் பேசின நாளில தகப்பனே என் கிருபை உனக்கு போதும் என்கிற வார்த்தை மூலியமாய் தகப்பனே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு புதிய பலத்தை நீங்க தரும்படியான செபிக்கிறோம். அவர் இந்த காரியங்களை பலவீனப்பட்டு சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிற அந்த இடத்துல கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் இறங்கும்படியா கர்த்தர் ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்தமுள்ளவரே, கேட்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு புதிய பலத்தை கொடுங்க. புதிய கிருபினாலும் கர்த்தர் மூடி மறைத்து நீங்க வெளிப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஒரு கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மகத்துவமான காரியங்கள் செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் மீண்டும் காலங்களில் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.